நண்பர்களே, எல்லாத்துக்கும் ஒரு அன்பான காலை வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஐயோ நண்பர்களே, ஒரு ஃபோனு. தலைவரே, அண்ணா சொல்லுங்கண்ணா, நல்லா இருக்கீங்களாண்ணா? நல்லா இருக்கேண்ணா. லைஃப்பில் செட்டில் ஆகிட்டீங்க என்னண்ணா? சரி, ஓகே. உங்களை மாதிரியே சீக்கிரமாக இப்போ நானும் பணக்காரன் ஆகணும். அதுக்கு என்னண்ணா பண்ணணும்? அரசியலுக்கு வரணுமாண்ணா? சரிண்ணா 10 லட்ச ரூபா செலவழித்து கவுன்சிலர் ஆனா ஒரு வருஷத்துலேயே 10 கோடி சம்பாரிச்சிருவீங்களா? என்னண்ணா இப்படி சொல்கிறீங்க? சரிண்ணா, எனக்கெல்லாம் ஓட்டு போடுவாங்களாண்ணா? காசு கொடுத்தா யாரும் வேணாலும் ஓட்டு போடுவாங்களா? மக்கள் என்ன ஏமாளியாண்ணா? ஏமாளி ஆக்கி வச்சிட்டீங்க மக்கள். என்னண்ணா இப்படி பண்ணுறது தப்பு தானண்ணா? மக்களோட பணத்தை இப்படி கொள்ளையடிச்சு இப்படி சம்பாரிச்சிட்டீங்க என்னண்ணா? அண்ணா, மேலே இறைவன் ஒருத்தர் இருக்கிறான். பதிலடி கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. வேண்டாண்ணா இருக்கிறத வச்சு நாங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க போகிறோம். அண்ணா அப்படியெல்லாம் இல்லைண்ணா. பணங்கிறது நம்ம மனுஷனுக்கு மட்டும்தான்ண்ணா. எந்த உயிரினங்கள் பணம் கேட்குது? மனுஷன் ஒன்று தானே பணம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். சரிண்ணா, நீங்கள் நல்லா இருங்க. சரிண்ணா, நான் ஒன்று கேட்குறேன். 2026 எலெக்ஷனில் மக்கள் உங்களுக்கு ஆப்போசிட்டாங்கன்னா என்னென்ன பண்ணுவீங்க? எதிர்கட்சியிலையும் உங்களால் தான் இருக்காங்களா? அவங்க செஞ்சாலும் உங்கள் குடும்பம் தான் வாழுமா? சரிண்ணா அப்போ பணக்காரன் வாழ்ந்துகிட்டே இருக்கீங்க. ஏழைக்கு தான் தெருவில் நடக்கும். சரிண்ணா, 2026 பார்ப்போம் மக்கள் எப்படி தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னு. காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்களா, இல்லை உண்மையான ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்காங்களான்னு பார்ப்போம். சரி, ஓகேண்ணா, நன்றி. சரி, பாருங்கண்ணா. நண்பர்களே, பணத்தோடு போய் சேருது. ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவ மனிதா. அந்த ஆண்டவன் தான் சாவி கொடுத்து ஆட்டி வைக்கிறான். ரொம்ப ஆடி பூட்டா வாழ்க்கையத்தான் பூட்டி வைக்கிறான்.